ஹாய், ஹலோ, குட் மார்னிங், காலை வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி லெமன் சாதம் எப்படி செய்ய போகிறேன், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க. சிம்பிளாக ஒரு லெமன் சாதம் எப்படி செய்கிறது. ஓகே, பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஆல் த பெஸ்ட். காலை வணக்கம் எல்லாருக்கும். இப்போது லெமன் சாதம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறேன். ஆல்ரெடி இந்த லெமன் நான் புழிஞ்சு விட்டுட்டேன். இருந்தாலும் இது மாதிரி புழிஞ்சிக்கணும். புழிஞ்சிட்டு தூக்கி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்தளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலக்கணும். மஞ்சத்தூள் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு நம்ம எத்தனை பேருக்கு சமைக்கிறோமோ அந்தளவுக்கு, எவ்வளோ சாப்பாடு போடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போதைக்கு நான் பாதி போட்டிருக்கிறேன். பத்தலைன்னா நம்ம கிளறும்போது, சாப்பாடு போட்டு கிளறும்போது அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் தண்ணி ஊற்ற சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அனல் எப்பொழுதுமே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஃபுல்லாக அனல் வச்சுருவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ அனல் வைக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இந்த அனலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதாவது கடாவி டச் ஆகாமல் இந்த அளவுக்கு தான் எப்பொழுதுமே கடாவி டச் ஆகக்கூடாது. அனல் அந்த அளவுக்கு வச்சோம்னா தான் நம்மளுக்கு டக்குன்னு இதாகாது, கருகி போகாது. தேவையான அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். அது 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன். சில பேருக்கு எண்ணெய் அதிகமாக பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டுக்காக போடுறாங்க அப்படின்னா அது மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. லைட்டாக சூடு வந்தோடனே கடுகு, லெமன் சாதத்துக்கு கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். கடுகு போட்டு தாளிச்சாச்சு, கடுகு போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 4, காஞ்ச மிளகாய் 4 எடுத்துக்கிறோம். அதை இந்த காம்பெல்லாம் பிச்சு போடணும். காம்பை பிச்சுட்டு இந்த 4ஐயும் என்ன பண்ணோன்னா 2 ஆகிடும். 8 ஆகிடுது. 4 8 ஆகிடுச்சு. அதுக்கு மேலே இதை சின்னதாகணும்னா கருகிடும். அதனால் 4 2 8 ஆகிடுச்சு. காஞ்ச மிளகாய் தனியாக போயிட்டோம். இப்போ கடுகு பொரியுது. எப்பொழுதுமே கடுகு எந்த பொருள் பண்ணாலும் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் போடணும். இந்த கருவேப்பிலை, வேறு கடலைப்பருப்பு, வேறு வேர்கடலை, முந்திரி பருப்பு, எது வேணாலும் நம்ம சௌகரியத்துக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொரி வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் கருவேப்பிலை போடுறேன். அடுத்து காஞ்ச மிளகாய் போட்டு லைட்டாக வதக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், இல்லை முந்திரி பருப்பு இருக்குது போட்டுக்கலாம். உங்கள் சௌகரியம் தான். அது போட்டுக்கிட்டு கொஞ்சம் அந்த மிளகாய் கொஞ்சம் வதங்கின பிறகு, நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு, ப்ரௌன் கலர் கொஞ்சம் வதங்கின பிறகு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு வச்சா போதும். சிம்மில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, லெமன் கரைசல், இதை ஊற்றணும். ஊற்றியாச்சு. இப்போ வெறும் லெமன் கரைசலை ஊற்றினோம்னாங்க இந்த ஊற்றின வேகத்தில் சட்டிலே பிடிச்சிக்கும். அப்புறமா லெமன் கரைசல் எங்கே இருக்குன்னு தேடணும். அது இல்லாமல் அனல் ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னாக்க ஊற்றின வேகத்திலே ஃபுல்லாக அது போயிடும். அப்புறம் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா தண்ணி கொஞ்சம் கலந்துக்கணும். அந்த லெமனில் 2-3 லெமன்லாம் போட்டோம்னா ரொம்ப புளிப்பாயிடும். ஒரு லெமனில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி, அவ்வளோதான்.
இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கணும். இது வந்து லைட்டாக கொதி வரணும். ரொம்ப கொதிக்க விட்டோம்னாலும் லெமன் கரைசல் காணாமல் போயிடும். ஆனால் கம்மியாக வச்சுட்டு லைட்டாக கொதி வரணும். கொதி வந்த பிறகு கொதி வந்துச்சு, லைட்டாக கொதி வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சாப்பாட்டுக்கு இது வந்து லெமனுக்கு வந்து நான் தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ண கரண்டி. இந்த கரண்டியை தனியாக தான் வச்சுக்கணும். இதை வந்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து இந்த கரண்டி யூஸ் பண்ணி வேறு ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சாப்பாடு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். இந்த சாப்பாடை வந்து எடுத்து போடணும். போட்டு இப்போ ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ 3 பேருக்கு, நான் வந்து ஒரு 2 பேருக்கு மட்டும் அளவாக பண்ணுறேன். அவங்க விருப்பம் தான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு லெமனில் ஒரு 3 பேர் 4 பேர் கூட பண்ணிக்கலாம். லெமனை போட்டு இப்படி கிளற வேண்டியது. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப அனல் வச்சுக்கிட்டே இருந்தனாலும் இதாகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு கிளறணும். சாப்பாடை கிளறிட்டு நல்லா கலரணும்னா இந்த லெமன் கரைசலோட சாப்பாடை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பாடு இந்த அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. கிளறிட்டு இப்படி இது பண்ணிடணும், அமுத்தி விட்டோம்னாக்கா அது ஃபுல்லாக செட் ஆகிடும். ஓகேவா? இவ்வளோ தான் லெமன் சாதம். இது சில இடத்துல பார்த்தா ரொம்ப மஞ்சளாக இருக்கும். மஞ்சத்தூள் அதிகமாக போட்டால் மஞ்சள் ஆகிடும். நீங்கள் மஞ்சத்தூள் அதிகம் சேர்க்காதீங்க எப்பொழுதுமே. மீடியமாக இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். அவ்வளோதான். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு, தாளிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து வந்து லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த லெமன் சாதத்தில் உள்ள கரண்டி கலக்கணும் பார்த்தீங்களா? இந்த கரண்டியை ஏன் தனியாக வச்சுக்கணும், சாப்பாட்டுக்கு வேறு ஒரு கரண்டி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து மெயினாக வந்து இந்த லெமன் சாதம் கலந்த கரண்டியை வந்து ஒயிட் ரைஸோடு போடவே கூடாது. ஒரு நாளைக்கு வேணால் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சாப்பாடு ஒயிட் ரைஸில் இந்த கரண்டியை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஈவினிங் பாருங்கள், சாப்பாடு கெட்டுடும், ஒயிட் ரைஸு கெட்டுடும். அதனால தான் இதில் கலக்கிற கரண்டியை வந்து தனியாகவும், அந்த கரண்டி சாப்பாட்டுக்கு போடுற கரண்டியை வந்து தனியாகவும் யூஸ் பண்ணணும். அது மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும்.